அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்ஸ்டியூஷனில் வர இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு ஒரு நியூ டெஸ்ட் பேஜ் ஆனது இந்த மந்த் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி அண்டு ஜாகிரஃபி இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது தொடங்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா? ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து 2000. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக 2000. டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 23/2/2024. வீக்லி ஒரு டெஸ்ட் நடக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு டெஸ்ட் நடக்கும். ஜாகிரஃபி அண்டு ஹிஸ்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் மீடியம், மீதி எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு எப்படி அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுடைய மேஜர்லேருந்து ஒரு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். சைக்காலஜிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆக மொத்தம் ஒரு 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 3.5 மணி நேரம் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டெஸ்ட்டோட பேட்டர்ன். 25 டெஸ்ட்டுமே இதே மாதிரி நடக்கும். 25 டெஸ்ட்டு முடிஞ்ச வேட்டி பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுடைய மேஜரில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி மினிமம் ஒரு 5 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலை தாண்டி வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஷெட்யூல் பொறுத்தவரைக்கும் 25 டெஸ்ட்டு. அந்த 25லேயே 3 மாடல் டெஸ்ட் வந்துடும். அந்த 3 மாடல் டெஸ்ட்டுக்கு போக பின்னாடி நமக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு ஒருக்கா ஒரு மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 மட்டும்தான். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழேயே ஆப்போட லிங்க் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்போட லிங்க் இருக்கும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னா 9952563892 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? தமிழுக்கு தனியாக இருக்கும், இங்கிலீஷ் தனியாக இருக்கும். அதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பானது இருக்கும். இந்த டெஸ்ட் பேர் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானை பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தமிழ் அப்படின்னா மொத்தம் ஒரு 11 பிரிவு இருக்குது அப்படின்னா அந்த 11 பிரிவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரித்து ஒரு 20 பிரிவு பக்கம் வந்திருப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 ரிவிஷன் டெஸ்ட்டு, 3 மாடல் டெஸ்ட். ஸோ இது மாதிரி பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் பிரித்து போட்டிருப்போம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த ஸ்டடி பிளானானு மாறும். நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி அண்ட் ஜிகே இது மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கும். மீதி எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மேஜர் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு தமிழில் இருக்கும். சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஜிகேவும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காமன் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேஜ் பற்றி ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் பேஜும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் புக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர் உங்கள் கையில் கூடிய மெட்டீரியல் வச்சு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி டெஸ்ட் பேஜ் மட்டும் தான். ஒரு 4750 கொஸ்டின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் கம்ப்ளீட் ஆகும்போது எழுதி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தோணக்கூடிய ஒரு நியூ டெஸ்ட் பேஜ். சரிங்களா? ஸோ விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பர் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.